காலையிலே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. வேக்கம் ஒரு 8-9 பாயிண்ட் ஏற்றி வச்சுருக்கேன். நைட்டு 12 மணி ஆச்சு இல்லையா? இப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ள லோடு ஏற்ற போகிறதுக்கான ஸ்லீப்பு இப்போ தான் கொடுக்குறாங்க. காலையில் ஒரு 9 மணி போய்ட்டு ஸ்லீப் வாங்கிட்டு லோடு உள்ளே போய் ஏற்றிட்டு வருவோம். எப்படி நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா டைல்ஸ்? அது சரி, ஸ்லீப் வாங்கிட்டு வந்து உள்ளே போய் லோடு ஏற்றிட்டு வந்து 9 மணிக்கு கொடுத்துனுங்கிறாங்க பில்லு உள்ளே போய் லோடு ஏற்றுறதுக்கு. வண்டியில் கேபின் கட்டும்போது பாடி பில்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீ அணைக்கக்கூடிய அந்த சிலிண்டர் நீங்கள் கட்டும்போதே அந்த வண்டியில் வந்து எளிமையாக எடுக்கக்கூடிய பகுதியில் வச்சு கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க இல்லையா? இந்த ஃபோட்டோவில் பார்த்துங்க, அந்த சிலிண்டர் இருந்ததால் டயர் ட்ரம்முக்குள்ளே தீ பிடிச்சதை அணைச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் தீ பிடிச்சிருக்கக்குள்ளே கண்டிப்பாக அணைச்சிடலாம். அந்த கொஞ்சமாக அணைக்கும் போதே அந்த சிலிண்டர் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் சிலிண்டர் வந்து எளிமையாக எடுக்கிற மாதிரி பொருத்தி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய தீ விபத்துக்களை ஒரு சிறிய அளவுலேயே தடுக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சிலிண்டரை பற்றி? இது யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சிலிண்டர் வண்டியில் வைக்கிறது பயனாக இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சிலிண்டர் நிச்சயமாக இருக்கணும் வண்டியில். இங்கே கீழே தெரியக்கூடிய மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய மிஷின். இது பார்த்தீங்கன்னா கார் வீல் போல்ட் கழறதுக்கு பயன்படும் நான் நினைக்கிறேன். லாரியோடைய வீல் போல்ட் கழறதுக்கு இது அவ்வளோ டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுமா? அந்த வீல் போல்ட்டு ராடில் போட்டு இழுக்கும் போதே உடஞ்சிருது. ஆனால் அந்த கையில் சுற்றக்கூடிய மிஷின் பக்காவாக வேலை செய்யுது. அதை பயன்படுத்தி பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். இந்த சார்ஜ் போடக்கூடிய நல்லா வீல் போல்ட்டு கழட்டும். ஏன்னா நிறைய வீல் போல்ட் கழட்டக்கூடிய வீடியோக்களையும் பார்த்தேன். ஒருவேளை அது கழட்டி திருப்பி கையில் டைட் பண்ணி அந்த மிஷினை பயன்படுத்தி செய்கிறாங்களான்னு சொல்லி தெரியாது. ஆனால் இந்த மிஷின் பக்காவாக வாங்கலாம், யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்சவங்க வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்க இதை நிச்சயமாக தெரிஞ்சுக்குவாங்க, வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முந்தானத்து மேகி சமைச்சேன். இன்றைக்கும் மேகி, ஏன்னா சுட சுட கொஞ்சம் சாப்பிடுவோம், கொஞ்சம் குளிர் ஆகிற மாதிரி இருக்குது, அதான் சமைச்சிட்ருக்கிறேன். அடுப்பு பாத்திரம் வைக்கிறதுக்குன்னே நியூஸ் பேப்பர் ஒன்று ஊரில் வாங்கி வச்சுருந்தேன், அதுதான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைனா இந்த துணியெல்லாம் கருப்பாகிடும். ஏற்கனவே ஆகிட்டு இந்த இடம்லாம் துவைக்கணும். அதை பார்ப்போம். உள்ள பார்க்கிங்கில் தான் நிற்கிறோம். 11 மணிலேருந்து ஏற்ற ஆரம்பித்தாங்க. இப்போ காலையில் 6 மணி ஆயிடுச்சு, இப்போதான் ஏற்றி முடிச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட ஐட்டம், ஏகப்பட்ட குவாலிட்டி, ஏகப்பட்டதாக இருக்குது. இப்போ அடுத்த ஒரு லாஸ்ட் பாயிண்ட் ஏற்ற போனோம். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனோம். பில்லு கொடுத்தானா இங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்புனா போய் ஏற்றுறதுக்கு போக வேண்டியது தான். 3வது பாயிண்ட் ஏற்றுறதுக்காக போயிட்டுருக்குறேன். நைட்டு பூரா பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றுனாங்க. 11 மணிக்கு வண்டியை பாயிண்டில் விட்டு நைட்டெல்லாம் லோடு ஏற்றுனாங்க. கம்பெனிக்குள்ளே வந்து பார்க்கிங் போட்டு நிப்பாட்டியாச்சு. 10 மணிக்கு மேலே வருவாங்க. போயிட்டு என்ட்ரி போட்டு லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். எல்லாம் உள்ள நுழையிற இடம் பூரா இந்த மாதிரி ஜல்லிக்கல்லாவே இருக்குது. இப்போது ஹவுசிங் வரைக்கும் லோடு ஏற்றிட்டாங்க. இன்னும் ஒரு 7 டன் ஏற்றணும். பாப்பா இன்றைக்கி ஆகிடும்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்பிக்கை தான், என்ன பண்ணுறது. வண்டியில் பார்த்திங்கன்னா எலி தொல்லை அதிகமாக இருக்குது. அதை அடியோடு ஒழிச்சு கட்டணும். அதுக்கு எலி பேஸ்ட்டு இல்லைன்னா அந்த இந்த ரப்பர் மாதிரி இருக்குதுல்ல ஒட்டக்கூடியது, அதை வாங்கி வைக்கணும். எலி பாருங்கள், இந்த மேகி வாங்கி வண்டியில் வச்சுருந்தேன். அது எப்படி ஓட்டை போட்டு உள்ளே போய் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்திருக்குது. ஏதாவது தூக்கி இப்போ தான் எரிஞ்சேன். மேகி ஒரு 2 பாக்கெட் வாங்கியிருந்தோம், அர்ஜென்ட்டுக்கு எப்போயாவது சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற பட்சத்தில். பார்க்கலாம். எல்லா பேப்பர்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசி அதிகமாக எடுத்துக்கிச்சு அடங்குது. பேப்பர் ஒவ்வொன்றா போட்டு தள்ளுது.
சொன்னாலும் கேட்காம இது போல் வச்சுருக்குறாங்க. இங்கெல்லாம் சப்போர்ட் இல்லாமலே இருக்கும். உடையுமா என்னன்னு சொல்லி தெரியல. கொண்டு போகிறது தான் இருக்கிறதுலே இருக்கக்கூடிய சாமர்த்தியம். எப்படியும் உடையாமல் கொண்டு போயிடுவோம். 1-2 தவறும்போது இன்னும் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா வண்டி முழுசாமே நல்ல ரோடே இல்லைல்ல, ஜோல்டிங் ரோடும் வருது இடையில. ரோடு ஏற்றி முடிஞ்சிருச்சு. கயிறும் பார்த்திங்கன்னா கட்டியாச்சு. நம்ம பில்லு மட்டும் வரல. வாங்கிட்டு கணக்கு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். குடி நல்லா குடி ஃபுல் பண்ணணும். இப்போ டேங்க்கு எப்படியும் ஒரு 350 லிட்டருக்கு மேலே தான் பிடிக்கும். 90 ரூபா 53 பைசா. இங்கே மோர்பியில் டேங்க் ஃபுல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லோடு ஏற்றி முடிஞ்சு இங்கேருந்து கிளம்பணும். அதே போல் சமைக்கிறதுக்கு டீசல் கொஞ்சோண்டு பெட்ரோல் கலந்து வாங்கணும். சரியாக பார்த்தீங்கன்னா மட்டமான் தாண்டி நிற்கிறோம். சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு இருந்தால் அப்படி வெங்கடேசன் அவரை சந்திச்சுட்டு ஒரு பேகு பார்த்தீங்கன்னா பேக் ஒன்று வாங்கியிருந்தார். அந்த பேக் பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்துட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கு. அது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தார் பேகு. அது எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன். அப்படியே ஃப்ரெண்டை சந்திச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டீ ஒன்று குடித்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நேராக புறப்பட வேண்டியது தான். நேராக போய் பார்த்தீங்கன்னா திரும்பி ஏதோ ஒரு ஹோட்டல் பார்த்து நிப்பாட்டி தூங்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா அங்கே போய் நிப்பாட்டுறதுக்கே விடிய காலையில் 3 மணி ஆயிரும். பார்ப்போம். நல்லா இருக்கு பை இழுத்துன்னு திரும்புறதுக்கு. காலையில் சரியாக 4 மணி ஆகுது. இப்போ தான் லேசாக தூக்கம் வர்றது போல் இருந்துச்சு. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டியாச்சுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நிப்பாட்டி தூங்கிட்டு காலையில் எடுத்துகிட்டு கிளம்புவோம். காலையிலனா ஒரு 7-8 மணி பக்கமாக எழுந்திரிச்சு எடுத்துகிட்டு போவோம். சரி தூங்க போகிறேன். நல்லா குளிர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் மாதிரி வருது. காற்று அப்படியே சில்லுன்னு காலுக்கு. தூக்கம் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு நிப்பாட்டி தூங்கிட்டு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ரோட்லலாம் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறது பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிக். என்னடான்னு சொல்லி பார்த்தா எல்லாம் ஆக்சிடெண்ட்டு தான். பாப்பா ஆடா பாவிகளா, இங்க பாருங்க டிப்பர் நெருப்பு பிடிச்சிட்டு எரியுது. மண்ணு வண்டி எப்படி நெருப்பு பிடிச்சிக்கிச்சு.